ஹாய் மக்களே, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு உண்மையாக இன்றைக்கி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐ எம் ஓவர்வெல்ம்டு. ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு சந்தோஷத்தின் உச்சியில் இருக்கேன். இன்றைக்கி ஒரே நாளைக்கு ஆல்மோஸ்ட் 100 சப்ஸ்கிரைபர்ஸ். உண்மையாக எனக்கு இது பெரிய விஷயம். நான் ரீசெண்ட் டேஸாக தான் வீடியோ போட ஆரம்பித்தேன். நீங்கள் கொடுத்துருக்கிற ஆதரவுக்கு இரு கை போதாது நன்றி சொல்கிறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. டெஃபினெட்லி உங்களை டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன். பெரிய பெரிய கண்டென்ட்டாக போடுறதுக்கு நிறையா பிளான் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் என்னென்ன முறையில் என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியுமோ ஐ வில் ட்ரை டு டூ தட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக என்னோடய வேலையை நேர்மையாக கடவுளுக்கு பயந்து ஹானஸ்ட்டாக பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பாட்டில் ராதா, குடிமகன்களை பற்றிய கதை. உண்மையாக இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான மிக மிக ரொம்ப இம்பார்ட்டண்டான படம். மிக அருமையான கதைன்னு சொல்லியே நான் ஆரம்பிக்கிறேன். படத்தை வந்து தினகரன் சிவலிங்கம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜான் ரோல்டன் மியூசிக் போட்டிருக்காரு. ரஞ்சித் நீலம் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் குரு சோமசுந்தரம், சஞ்சனா, ஜான் விஜய் மற்றும் மாறன், பாரி இளவழகன் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரைலர் லான்ச்லேருந்து இந்த படத்தோட எதிர்பார்ப்புகள் பயங்கரமாக இருந்தது. இதுக்கு காரணம் நம்ம தம்பி மிஸ்கின் வந்து எல்லா இடத்துலையும் இந்த படத்தை மிகவும் நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி இந்த படத்தை ஆரம்பித்து வச்சுருக்கிறாரு. அங்கேயே படத்தோட ப்ரமோஷன் நெகட்டிவான முறையில் எல்லா இடத்துலையும் போய் ரீச் ஆயிடுச்சு. அதனால இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் ரஞ்சித் நீலம் ப்ரொடக்ஷன்லேருந்து வரதுனால கண்டிப்பாக அதுக்கு ஒரு தரம் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. கூடுதல் அட்வான்டேஜாக நம்ம குரு சோமசுந்தரம் இதில் நடிக்கிறதுனால அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆடட் செர்ரி ஆன் த கேக் மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. இதை எல்லாத்தையும் இந்த படம் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வாங்க அலசுவோம். படத்தோட ஒன்லைனர் நம்ம சோமசுந்தரம், குரு சோமசுந்தரம் அவர் தான் வந்து இந்த கதையில் ராதாமணி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அவர் வந்து 24 மணி நேர குடிகாரர். குடிப்பது என்பது அவருக்கு அலாதி பிரியம். குடிச்சிக்கிட்டே இருக்கிற ஒரு நல்ல மனுஷன். இவருக்கு டெய்லி குடும்ப பழைப்புக்காக இவர் வேலை பார்க்குறது வந்து ஊர் ஊராக போய் டைல்ஸ் ஓட்டுறது. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய டைல்ஸ் ஓட்டுற ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, இவங்களை கூட்டிகிட்டு போய் அந்த ரிஹாபிலிட்டேஷன் சென்டரில் கொண்டு போய் சேர்த்து விட்டுறாங்க. அதாவது குடி ஒழிப்போர் சங்கம்னு, அதாவது இந்த குடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்காக ஒரு சென்டர் ஒன்று இருக்குது. அதில் கொண்டு போய் சேர்த்து விட்டு வந்துடுறாங்க. அங்கே போய் மனுஷன் எப்படி கஷ்டப்பட்டார், அவங்களோட என்னென்ன கூத்தடிச்சார், அப்புறமா அங்கேருந்து திருந்தி வெளியில் வந்தாரா, வந்து குடும்பம் என்ன ஆச்சு, உருப்பிட்டுச்சா தேரிச்சா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைனர். இந்த படத்தை ஒரு 5 பேர் தான் தோல் சுமந்து தள்ளியிருக்காங்க. நம்பர் 1 நம்ம குரு சோமசுந்தரம் அண்ணா உங்களை நான் பாராட்டியே ஆகணும். என் வாழ்க்கையில் நான் எந்த ஆர்டிஸ்ட்டையும் பார்க்கணுன்னு நினச்சது கிடையாது. உங்களை ஒரு நாள் கண்டிப்பாக நான் மீட் பண்ணணுங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக அது நிறைவேறும். உங்களை நான் இன்டர்வியூ பண்ணுங்கிற ஆசையும் எனக்கு இருக்குது. அது கூடிய சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா நம்ம டைரக்டர் தினகரன், அவரை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப, சில பேரை பார்த்தா நமக்கு பிடிக்கும் தெரியுமா, அது மாதிரி இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்க எல்லாரையுமே என்னவோ தெரியல, ஐ ஃபீல் ஐ எம் வெரி க்ளோஸ் டு தெம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனெக்ட் இருக்குது. இது வரைக்கும் நான் எந்த மூவிலையும் அந்த ஃபீல் எனக்கு வந்ததே கிடையாது. ஸோ அதனால என்னவோ தெரியல, இந்த படத்தின் மேலே எனக்கு கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ படத்தை நம்ம சோமசுந்தரம் அண்ணா, அப்புறமா நம்ம சஞ்சனா, சூப்பர் ஆக்டிங் ரியலி. அண்ட் தென் நம்ம பாரி இளவழகன், அண்ட் தென் நம்ம மாறன், இவங்கெல்லாம் ஜான் விஜய் படத்தை தூக்கி வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து அந்த கேஸ்டிங். இதை விட ஒரு பர்ஃபெக்ட் கேஸ்டிங் வரவே வராதுங்க. அதாவது அதுக்காக மெனக்கெட்டிருக்காங்கிறது அவ்வளோ நல்லா புரியுது. படத்தோட ஒவ்வொரு இடத்துலையும் அருமையான கேஸ்டிங். அதே மாதிரி ஜான் ரோல்டன் பாட்டு தான் ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது. பட் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் படத்தை எமோஷன்ஸாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், வேறு டைமென்ஷனுக்கு தலைவன் தூக்கிட்டு போயிட்டார். நான் இன்னும் இது வந்து ஒரு மாதிரி தப்பாக கூட இருக்கலாம். ரீசெண்ட் டேஸில் நான் அப்சர்வ் பண்ணுறேன், நம்ம ஷான் ரோல்டன் எந்தெந்த படத்தெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காரோ அந்த படம்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிட்டே இருக்குது. டைரக்டர்ஸ் நோட் திஸ் பாயிண்ட். இது ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த ரீசெண்ட் டேஸ் நம்ம டேரக்டர்ஸ் கிட்ட நான் ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணேன், எஸ்பெஷலி ரப்பர் பந்து அந்த மாதிரி இதிலலாம்
அந்த ஹீரோயின் கேரக்டர்ஸு கூட ஒரு ஹீரோக்கு என்ன டெப்த்தோட கதை எழுதுகிறாங்களோ அந்த டெப்த்தை ஹீரோயின்ஸுக்கும் இப்போ நவடேஸ் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. அது இந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் பளிச்சுன்னு எந்த அளவுக்கு நம்ம சோமசுந்தரம் அண்ணா கேரக்டர் பளிச்சுன்னு இருக்கோ அதே மாதிரி நம்ம சஞ்சனா கேரக்டரும் என்ன நடிப்புங்க. ஓப்பனாக சொல்கிறேன், நான் இது வரைக்கும் சஞ்சனா நடித்து நான் அவ்வளோவா எந்த படமும் பார்த்ததில்ல. பட் நான் ரப்பர் பந்தில் நம்ம தினேஷுக்கு எப்படி ஹீரோயின் ஒருத்தவங்க வருவாங்களே தினேஷுக்கு ஜோடியா, அவங்கள பார்த்து நான் எவ்வளோ இம்ப்ரெஸ் ஆனனோ அந்த இம்ப்ரெஸ் இந்த கேரக்டரில் சஞ்சனாவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எனக்கு வந்தது. எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங். சோமசுந்தரனாவோடலாம் ஆக்டிங் பண்ணுறதுன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. பிகாஸ் அவர் தேட்டர்லேருந்து வர்றாரு, தூக்கி சாப்பிட்ருவார் சீனில் எல்லா இடத்துலையும். பட் அவருக்கு ஈடு கொடுத்து இவங்க பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, கூடோஸ் டு ஹர், அப்ரிஷியேட். நம்ம மாறன்லாம் கேட்க வேணாம், அந்த காலத்தில் லுல்லு சபாலேருந்து தலைவன் கலக்கிட்டு இருக்காரு. ஸோ மிரட்டி எடுத்துருப்பார். ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் அவர் தான் மனுஷன் விளையாடுவார். இப்போ வந்து நம்ம பாரி இளவழகன், மை ஃபேவரட் பர்சன், அவரும் அப்படி தாங்க, ஆள் அடையாளமே தெரியல, மிரட்டி எடுத்திருக்காரு. இது எல்லாத்துலேயுமே அந்த ரிஹாபிலிட்டேட் சென்டரில் இந்த சீனை பற்றி நான் சொல்லி ஆகணும். அதாவது எஸ்பெஷலி இந்த குடியாரங்களாம் உட்காந்து பேசுகிறானுங்க தெரியுமா, அவங்க பேசுகிற இடம் வந்து கொஞ்சம் ஹியூமராக தான் இருக்கும். அந்த சீனை அந்த ரியாலிட்டி மாறாமல், அந்த யதார்த்தம் மாறாமல் அந்த படத்தை ஷூட் பண்ணுறதுங்க, அந்த சீனை ஷூட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். உண்மையாலுமே ஒரு 10 குடியாரங்க உட்காந்து பேசுனா ஒரு 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 ஹியூமர், ஒரு கலகலப்பு, ஒரு கலாட்டா எல்லாம் வந்துடுமா. அது மனுஷன், அதாவது தினகரன் வந்து ஒரு நல்ல டேரக்டருங்கிறதுக்கு இந்த சீன் போதும், மிரட்டி எடுத்துருக்காரு மனுஷன். எக்ஸ்பெஷலி அந்த ஒரு தாத்தா கலாட்டா பண்ணுவார் நம்ம இவன்கிட்ட, ஜான் விஜய் கிட்ட. அந்த சீன் வேறு லெவல், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த சீன். எஸ்பெஷலி அந்த கேரக்டர், அந்த ஓல்டு மேன் கேரக்டர் எக்ஸ்ட்ராடினரி. பாவம் அவர் ரொம்ப லேட்டாக இண்டஸ்ட்ரியில் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. ஜான் விஜய் கேரக்டரை பற்றி மென்ஷன் பண்ணி ஆகணும். மனுஷனை பார்த்தாலே கொஞ்சம் இப்போ எல்லாத்துலேயுமே வில்லனாக வரனால அவரை நம்ம ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே நமக்கு ஒரு சைக்காலஜிக்கலி ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபீல் வந்துடும், இந்த ஆள் தான் என் வில்லன் அப்படின்னு. பட் அந்த வில்லத்தனத்தோட ஒரு நல்லத்தனத்தையும் கொண்டு வந்திருக்காரு பாருங்க. அங்கே தான் தலைவனோட மெச்சூரிட்டி இருக்குது. அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங். இவன் அவரும் படத்தை அவர் ஷோல்டரில் வேறு டைமென்ஷனுக்கு தூக்கிட்டு போயிருக்காரு. சூப்பர் விஜய், எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங். இப்படி அந்த படத்தில் ஒவ்வொருத்தராக செதுக்கி சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. படத்தை வேறு டைமென்ஷனில் கொண்டு போயிருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி ஈவன் அந்த ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்க கூடங்க, ஒரு 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 மக்களாக வருவாங்க தெரியுமா, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கூட வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த இந்த நடிப்பு வாங்கியிருக்க விதம் வந்து அவரோட ஃபஸ்ட்டு படம் இல்லையா, டேரக்டர் தினகரனோட ஃபஸ்ட்டு படம், அதனால் மனுஷன் உழைச்சி தள்ளியிருக்காரு. ஒரு இடத்துல கூட பிசுறு தட்டக்கூடாதுங்கிறதுல என்டையர் டீம், ரஞ்சித்தோட டீம் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டோடு பண்ணியிருக்காங்க. ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கியிருக்காங்க. படத்தோட என்டையர் ஃப்ளோ சும்மா அப்படி நூல் பிடிச்சாப்புல இதை தாயா சொல்ல வரேன் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லி வாட்சி செஞ்சுருக்காங்க. படம் எக்ஸ்ட்ராடினரி படம். நாங்களும் ஒரு குடியாரம் படம் தானே, யதார்த்தமாக சும்மா நார்மலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி போனேன். பட் இல்லைங்க, அது கிரியேட் பண்ணுற பாதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவல் ஆஃப் பாதிப்பு. குடிகாரங்களே 2 வகை உண்டு. குடிச்சு குடும்பத்தை அழிச்சவன் இருக்கான். சிலவன் நல்லா ஃபார்மலாக குடிச்சு குடும்பத்தையும் பார்த்துப்பான், அவனோட ஹெல்த்தையும் பார்த்துப்பான், அவன் நல்லாவும் வச்சுப்பான், நல்லாவான். அந்த ஆளை விட்டுருவோம் நம்ம. இந்த குடும்பத்தை அழிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இந்த படத்தை பார்க்கணும். அவங்களால அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுது, ரோட்டில் வந்து எவ்வளோ கஷ்டப்படுது, அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இந்த படம் கம்பல்சரி ஒரு இம்பார்ட்டண்டான படம். அதை விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த குடிச்சிட்டு அதுலேருந்து ஒரு மாதிரி நோயாளி மாதிரி ஆயிடுவானுங்க. அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் முழிப்பானுங்க. அவங்களாம் இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணும். சில பேர்லாம் வந்து ஐயோ நம்ம குடிக்க அடிமையாகிட்டோம், நம்ம இனிமேல் இதை விட்டு வெளியிலேயே வர முடியாது போல் அப்படிங்கிற ஒரு தப்பான அபிப்பிராயத்துக்குள்ளே போயிடுறாங்க. இல்லை, குடியில் நீ எந்த டெப்த்துக்கு போனாலும் நீ மனசு வச்சா வெளியில் வர முடியும்னு ஒரு பாசிட்டிவ் நோட்டோட தியேட்டரை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்க பாருங்கள். வணக்கம் தலைவா தினகரன், நீங்கள் பாஸ் மார்க் வாங்கியாச்சு. இன்னும் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணியிருக்கீங்க. எக்ஸ்ட்ராடினரி மூவி. இப்போதைக்கு சொசைட்டிக்கு தேவையான சூப்பர் மூவி. சில படங்கள்லாம் போனோன்னு வச்சுக்கோங்களேன், என்னையா பாடம் எடுக்கிறீங்க அப்படின்னு. இவங்க பாடம் எடுக்கலை, படம் எடுத்திருக்காங்க வித் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரோட. ஒவ்வொரு சீனும் என்ஜாய் பண்ணி நம்ம பார்க்கலாம். இந்த படத்தை ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா, ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும். கோன் அனுபவிச்சு ஃபையிங். சூப்பர் மூவி, என்ஜாய் பண்ணுங்கள். திஸ் இஸ் த பெஸ்ட் மூவி ஃபார் திஸ் வீக்கெண்டுன்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ராடினரி 100க்கு 100 மார்க் கொடுக்கலாம் தலைவா. சூப்பர் மூவி. தட்ஸ் ஆல் மக்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.